வெல்கம் பேக் டு கவர்மெண்ட் கேமர்ஸ். இன்னைக்கான இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா சிஎஸ்பி எப்படி மாஸ்டர் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஸோ கூடிய சீக்கிரம் 2 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டீம் தேவை. என்ன டீம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ரஷ்யாக இருக்கும், ஸ்னைப்பராக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும், எனக்கு மறக்காமலே வீடியோ பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அவங்க எல்லாம் நாளைக்கு சொல்லிட்டு போங்க. ஒவ்வொருத்தரும் வேற ஒரு ஸ்கில்ஸ்லாம் வச்சுட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக இருந்தால் மாஸ்டரி ஹீரோய்க்கு அந்த மாதிரி அசல்ட்டாக ரீச் ஆகி போயிட்டு. அப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில்டு பிளேயராக இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்கில்டு பிளேயராக இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரஷ்ஷராக இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு நீங்கள் இன்னும் ரஷ் பண்ணி போடணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, நான் பார்த்துக்கொண்டா எனிமி பிளேஸ்லாம் பார்த்து அசால்ட்டாக அடிச்சிட்டு போயிடலாடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏறுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஏறவே கூடாது. ஃபஸ்ட்டு பதி ஆடணும். முதல்ல நீங்கள் என்னன்னா இப்போ இருந்ததுன்னா கல்ஹாரியில் அந்த மேமுத்துன்னு சொல்கிற பிளேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பிளேஸுக்கு நீங்கள் எந்த கன் எடுக்கணும். நீங்கள் எதனா பிளேஸுக்கு எந்த பிளேஸ் பண்ணாலும் ஒரு சில பேர் ஷார்ட் ரேஞ்ச் எடுப்பீங்க, சில பேர் லாங் ரேஞ்சு கிடைக்கிற கன்று எடுப்பீங்க. பட் ஆனால் அந்த இடத்துக்கு அந்த மாதிரி கன்ஸ் எடுக்கணும். அந்த வீடியோ நான் இன்னொரு நாள் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னன்னா எப்படி ஈஸியாக மார்க்ஸ் அடிக்கிறது அதுமாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எதனா ஒரு நல்ல டீமை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஸ்கில்லை வச்சுட்டு போங்க. ரஷ்ஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டட்ஸியா, ஆண்டனியோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெல்லி, அப்புறம் அயோட்டா வச்சுட்டு போங்க. அப்புறம் புது கேரக்டர் ஒன்று வந்திருக்கேன் ப்ரோ, அது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர் வந்து அட்டாக்கிங் மட்டும்தான். நீங்கள் ரஷ்ஷராக போனீங்கன்னா அந்த கேரக்டர் வச்சுட்டு போங்க. ஸோ நான் நிறையவே வந்துன்னா ரஷ்ஷராகவே ஏறியிருக்கேன். ஸோ நான் வந்து கம்மி டைம்ஸ் தான் வந்து நான் அட்டாக்கராக ஏறியிருக்கேன். ஸோ மறக்காமல் நான் மறுபடியும் சொல்கிறது தான், வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்துன்னா பெரும்பாலும் எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மாதிரி கன் எடுத்துகிட்டு போகணும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் எடுத்துகிட்டு போகலாம், ஏகே எடுத்துகிட்டு போகலாம், M4 எடுத்துகிட்டு போகலாம், இந்த லாங் ரேஞ்ச் கன்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் ஷார்ட் ரேஞ்ச் ஃபேக்ட்ரியில் ஷார்ட் ரேஞ்ச் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா டபுள் பேரிஸ் இந்த மாதிரி ஷார்ட் கன்னில் எடுத்து போகிறீங்க. SMG கன்னு எடுத்துகிட்டு போங்க. எக்ஸாம்பிளுக்கு MP40, MP5 John, MP5A மேக்டா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேர் எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் SMG கன்ஸ் எல்லா SMGக்கும் தேவையான SMG எடுத்துகிட்டு போங்க. லாங் ரேஞ்சு AW எடுத்துக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு ஒரு லாங் ரேஞ்ச் ஏறி ஷார்ட் ரேஞ்ச் ஏறி வரணும்னா அவனை அடிச்சுட்டு டக்குன்னு ஷார்ட் கன் எடுத்து அடிச்சிடலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கட்டுப்பேற்றுற ஒரு இடம் கட்டு சுவா, இந்த வாழை கட்டில் சுவான்மோ ஒரு பீமசக்தி பதில் இருக்குது. அந்த இதுதான் வயசு ரொம்ப கடுப்பேற்றும். ஸோ அதை நீங்கள் லாங் ரேஞ்ச் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இல்லை ப்ரோ நான் நல்லா படையிடும் ப்ரோ நல்லா ஆடுத்திங்கன்னா நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் என்ன மாதிரி வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் நான் வந்து அதிகமாக லாங் ரேஞ்ச் எடுப்பேன். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பண்ணுற ஒரே தப்பு ஃபயர் பட்டன் சைஸு. ப்ரோ நிறைய பேர் 100 லட்சம் விளாடுவீங்க. ஸோ 100 லட்சம் விளாண்டா வந்து ரீகார்டு அதிகமாக ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பட்டன் சைஸ் 85 லட்சம் விளாடுங்க. அதை வச்சு தான் இப்போ நான் விளாண்டுக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டிபி கேட்ட வச்சுப்பாங்க, அக்யூரேசி நல்லா ஏறும். நீங்கள் வந்துன்னா ஒரு ஸ்கோப் போட்டு விளையாடுற பிளேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் லவ்ரா கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டர் சூஸ் பண்ணி போயிருங்க. வெறித்தனமாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு யாருமே சப்போர்ட்டே பண்ணுறதில்ல. ஸோ ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் பண்ணி 3 வாரம் 4 வாரம் கிட்ட ஆகுது. ஸோ ரீச்சே இல்லை. ஏன்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபராக சீக்கிரமாக அடிச்சு கொடுங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், உங்கள் கையில் தான் கைஸ் இருக்குது. ஓகே கைஸ், நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணால் தான் நான் முன்னேற முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓகே கைஸ், பை கைஸ்.